ரஞ்சன் வணக்கம். வணக்கம். ஆம், நியாயமான சம்பள உயர்வை பெருத்தமாக வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களது கருத்து என்ன? ஆம் சுதஜன், நாம் இன்று காலை மலேசின் பல்வேறு தோட்ட பகுதியில் விஜயம் செய்து அவதானித்த பொழுது மலைய மக்களின் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும்பாலானவர்கள் மெதுவாக வேலை செய்யும், அதாவது கோஸ்லோ என்று அவர்கள் சொல்கிறார்கள் இங்கிலீஷ் வார்த்தையில். அந்த ஒரு வேலை பணியை தொடர்கிறார்கள். அதாவது வளமையாக செய்கின்ற வேலையை விட மிக மெதுவாகவும் தமது பணியை முன்னெடுக்கிறார்கள். பொதுவாக வளமையாக 19 கிலோ 20 கிலோ தேயிலை கொழுந்து பறித்து கொடுத்தவர்கள் இன்று 5 தொடக்கம் 10 கிலோ அளவிலே தான் பறித்து கொடுப்பதற்கான அளவில் தமது பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். காரணம், தமக்கான சம்பள பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளது. எனவே தமக்கான சம்பளம் சரியான முறையில் தரப்பட வேண்டும். சுமார் 1000 ரூபாய் அளவில் தமக்கான சம்பள உயர்வு பெற்றுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே இவர்கள் இந்த மெதுவாக பணி செய்யும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பெரும்பாலும் தொழிற்சங்க பேதங்களை மறைந்து கூடுதலான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மட்டும் சில தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திலிருந்து விலகி நிற்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு பொதுவான எடுகோலின்படி 190% பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.